வணக்கம் நண்பர்களே. நாம இதுவரை 45 அதிகாரம் பார்த்திருக்கோம். இப்ப நாம 46வது அதிகாரம் பார்க்க இருக்கோம். இந்த 46வது அதிகாரத்தினுடைய தலைப்பு என்னன்னா, சிற்றினம் சேராமை. ஆனா இந்த சிற்றினம் சேராமைங்கிற இந்த அதிகாரத்துல அந்த சிற்றினம்னா என்ன, அது அதுக்கப்புறம் அதனுடைய சிற்றினத்தினுடைய சில முக்கியமான ஒரு பண்புகள் எப்படி இருக்கும். அதுக்கப்புறம் இதுல நிறைய விஷயங்களை வள்ளுவர் சொல்றார். சிற்றினம் அப்படின்னு சொன்னாச்சுன்னா நாம உடனே இன்னைக்கு உள்ள ஒரு ஒரு ஃபேஷன் அப்படின்னு வச்சுக்கிடுங்களேன். இன்னைக்கு உள்ள ஃபேஷனுக்கு ஏதோ ஒரு ஜாதி இந்த மாதிரி இதுகளை பற்றி வள்ளுவர் சொல்றாரோ அப்படின்னு நாம நினைச்சிருக்கோம். இது வேற. இது அந்த சிற்றினம் அப்படிங்கிறது எல்லா இடங்களையும் அது இங்கதான் இருக்கும், அங்கதான் இருக்கும், இந்த மக்கள்கிட்ட தான் இருக்கும், இந்த ஊர் மக்கள்கிட்ட தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லை. சிற்றினங்கள் எல்லா இடங்களையும் உண்டு. அதுகளை பற்றி சிற்றினங்கள் அதுல ஏன் நாம சேரக்கூடாது அப்படின்னு சொல்லி அதனுடைய இயல்புகளை பற்றி வள்ளுவர் பேசும் பொழுது, இதையெல்லாம் பார்க்கும் பொழுது நாம வாழ்க்கையில நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டாதான் அந்த மாதிரி எல்லாம் ஒரு சாதாரணமா வெளியில கூட நம்ம சொல்லுவாங்க, சேர்வாரோட சேரக்கூடாது. இந்த மாதிரி சேர்வாரோட சேர்ந்து நம்ம பையன் கெட்டு போயிட்டான், யாரும் எப்படியோ அந்த பழக்க வழக்கங்கள் அவங்க பழகுனது வச்சது அப்படின்னு சொல்லும் போது இது எல்லா வகையிலையும் இந்த ஆட்கள் மூலமா தான், இந்த பிள்ளைகள் மூலமா தான் இப்படிலாம் வர்றதுங்கிறதெல்லாம் அப்படி வந்துதான் அத சேரக்கூடிய மக்கள் சிற்றினத்தோட சேரும் பொழுது என்ன பாதிப்பு நமக்கு ஏற்படுது அப்படிங்கிறது அந்த பாதிப்புனா கொஞ்சம் லஞ்சம் இல்லை, ரொம்ப பொல்லாத விளைவுகளை எல்லாம் அந்த சிற்றினத்தோட சேரும் பொழுது நமக்கு ஏற்படும். அதனால இந்த சிற்றினம் சேராது. வள்ளுவருடைய ஒவ்வொரு அதிகாரங்களுமே மேன்மையானது. ஒவ்வொன்னா அதை சொல்லும் பொழுது அந்த அந்தந்த விஷயங்களை வள்ளுவருடைய கோணத்துல இப்படி சமுதாயத்தை பகுத்து பார்த்திருக்காங்க. இப்படி தனி மனித வாழ்க்கையை பகுத்து பார்த்திருக்காங்க. ஒரு மனிதனுடைய வளர்ச்சியை இப்படி பார்த்திருக்காங்க, அவருடைய வீழ்ச்சியை இப்படி பார்த்திருக்காங்க, அவன் நற்பண்புகள்ல வளர்றதை இப்படி பார்த்திருக்காங்க. இதை எல்லாம் நல்ல முறையில பின்பற்றும். இப்போ இந்த சிற்றினம் சேராமையில 451வது குறள், 451வது குறள் என்னன்னா, எடுத்த உடனே ஒரு போர்டு ஓடுற
சிற்றினம் அஞ்சும் பெருமை. பெருமை சிற்றினம் அஞ்சும். ஆக பெருந்தன்மையான விஷயங்களை எல்லாம், அந்த கருத்துக்களை எல்லாம், அந்த நடவடிக்கைகளை எல்லாம், அந்த நன்னடத்தைகளை எல்லாம் யோசிக்கக்கூடியவர்கள் பெருமை சிற்றினம் அஞ்சும். ஆனா அத முதல்ல எப்படி சொல்றாருன்னா, முதல்ல சிற்றினத்தை தான் கொண்டு வர. சிற்றினம் முதல்ல அதை சொல்லிக்கிறார். அதுக்கப்புறம் அஞ்சுங்கிறத சொல்றார். அதுக்கப்புறம் தான் பெருமையை சொல்றார். வானிலையே தெரிஞ்சிடும். சிற்றினம் அது ஒரு கொள்ளாத ஒன்று. அதுல டாக்டர். அப்ப அதுக்கப்புறம் அஞ்சும் அதை அஞ்ச வேண்டும். எது பெருமையான விஷயங்களை யோசிக்கக்கூடிய மக்கள் அவர்கள் சிற்றினம் அஞ்சும் பெருமை. சிறுமைதான் சுற்றமா சூழ்ந்துவிடும். சிறுமை அப்படி இல்லை. சிறுமைதான் சுற்றமா சூழ்ந்துவிடும். அது அஞ்சாது. சிறுமை அஞ்சாது. இது அஞ்சும். சிற்றினம் அஞ்சும் பெருமைங்கிறத இங்க இதுகளை பத்தி சொல்லும் பொழுது இந்த அந்த சிறுமையை பற்றி சொல்லும் பொழுது சிறுமைதான் சுத்தமா சொல்லும். அங்க எந்த விதமான ஒரு அஞ்சக்கூடியதிலே கிடையாது. நல்ல எல்லாரும் ஒன்று போல கைகோர்த்து விளையாடக்கூடிய அளவுக்கு அவங்க ரொம்ப நட்புணர்வோட சுற்றம் போல அவர்கள் சேர்ந்து கொள்வார்கள். அவங்களுக்கு அந்த பயப்படணும் அப்படிங்கிறதுலாம் அவங்களுக்கு அந்த இதே தெரியாது. அவங்க பாட்டுக்கு அவங்க அந்த எல்லாம் சேர்ந்து கட்சி போல அடிச்சுட்டு கிடப்பாங்க. அதுல யாரை பார்த்தும் அஞ்சணும், அந்த அவங்களுடைய நடவடிக்கைகள் எப்படி, இதை நம்ம செய்யலாமா, இப்படிப்பட்ட மக்கள் இப்படிப்பட்டவங்களா, இவங்க நாம எப்படி இருக்கணும், விலகி நிற்கணுமா, இல்ல அவங்களோட போய் சேரணுமான்னு சொன்னா அந்த பெருமை அஞ்சும், சிறுமை அதுல சுற்றமாய் போய் சூழ்ந்து. அது அஞ்ச. சிறுமைதான் சுற்றமா சூழ்ந்து. அவங்களுக்கு அந்த அஞ்சக்கூடிய இது இல்லை. பாட்டுக்கு எதை பற்றியும் கவலை இல்லாம அவங்க பாட்டு. நீங்க பாத்தீங்கன்னா அந்த மாதிரி வர்றவங்க அப்படிப்பட்டவங்க எல்லாம் பாட்டுக்கு என்னன்னாலும் சரிதான் அப்படியே இருப்பாங்க. நல்லா ஜாலியா இருந்துச்சு அவங்க போவாங்க. இது பெருமை. இதுதான் முதல்ல இந்த சிற்றினத்தை இந்த பெருமை பக்கத்துல சேர்த்துங்க. அவங்க சிற்றினத்தை அவங்க அஞ்சுவாங்க. இதத்தான் முதல்ல ஒரு இன்ட்ரடக்ஷனா அவர் சொல்லும் பொழுது என்ன சொல்றாருன்னா, சிற்றினம் நம்ம ஒரு அஞ்சக்கூடிய அதை நம்ம அஞ்சாம விட்டுட்டோம். அது சரி, நம்ம அடுத்தாக 2வது குறள்ல என்ன சொல்றாரு அதுவரை
விடைபெறுகிறேன்.